ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். இன்றைய மருத்துவ குறிப்பு ருத்ராட்சம் சார்ந்தது. சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தது, சிவபெருமான் விரும்பியது என்று பல நிலைகளில் இந்த ருத்ராட்சத்தை பற்றி குறிப்பிடுவாங்க. அதில் பல முகங்கள், ஒரு முகம் முதல் 32 முகம் வரை இருப்பதாக இன்றைக்கு பேசப்பட்டிருக்கு. அதை வியாபார ரீதியாக கொண்டு வராங்க. அதில் பல போலிகளும் இருக்குது, ஒரிஜினலும் இருக்குது. ஒரு முகம் ருத்ராட்சம் ஒரு வேலையை செய்யும், 2 முகம் ஒரு வேலையை செய்யும், 3வது முகம் ரோகம் விளக்கும், 4வது முகம் செல்வம் தரும். இப்படி பல பல விஷயங்களை அவர்கள் கற்பனைக்கு தகுந்தாற் போல் கூறி வருகின்றனர். 14 முகம் ருத்ராட்சம் போட்டால் குபேரம்சம், 13 முகம் போட்டால் பிரம்மாம்சம், என்ன சொல்லுவாங்க, இந்த குபேரம்சம், இந்திராம்சம், இப்படியெல்லாம் சொல்லி இதெல்லாம் போட்டுனீங்கன்னா நீங்கள் கல்யாணம் ஆகிடும், உங்களுக்கு செல்வம் கொட்டுன்னு கொட்டும், இப்படியெல்லாம் பேசின்னு இருக்கிறத பார்த்துட்டு மக்களும் அது உண்மைதானா என்பது புரியாத காரணத்தால் பல லட்சங்களை கொடுத்து அல்ல ஆயிரங்களை கொடுத்து அந்த மாலையை வாங்கி அணிந்து கொள்கிறார்கள். நடப்பது ஏதாவது ஒன்று நன்மையாக இருக்கிறதா என்னும்போது கேள்விக்குறியாக அமைகிறது. ருத்ராட்சம் என்பது மிக அற்புதமான ஒரு மூலிகை என்பது பல பேருக்கு புரியறது இல்லை. ருத்ராட்சத்துடைய கிளைகளை வெட்டி யாகத்தில் போடக்கூடாது, ஆனால் அதனுடைய இலைகளை பயன்படுத்தலாம். தூள் செய்து யாகங்கள், அதாவது நெருப்பில் போட்டு அந்த புகையை சுவாசம் பண்ணலாம். அதைவிட மிகச்சிறந்த ருத்ராட்ச பூ. அந்த பூ கூட ஏலக்காய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஏலக்காயை நல்லா மைய இடிச்சிட்டு அந்த விதைகளை, தோல் பயன்படாது, அந்த ஏலக்காய் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளையும் ருத்ராட்ச பூ கிடைச்சா தட்டி நல்லா துளசியை சேர்த்து பச்சை கற்பூரம் இட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை உண்டு வந்தோமானால் முகத்தில் பொலிவு ஏற்படும். பற்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய திசுக்கள் கிழியாது, வாயில் இருக்க புண்ணெல்லாம் வெளியேறிடும். தொண்டை மிக இதமாக வேண்டுமென்றால் சற்று அதிமதுரத்தை தட்டி அதில் போட்டு கொதிக்க வைத்த நீரில் கொஞ்சம் தேன் ஊற்றி கலக்கி குடிச்சிங்கன்னா இனிமையான குரல் வளத்தை பெறலாம். இப்படி ருத்ராட்சத்துடைய பூவும் இலையும் பல நிலைகளில் நமக்கு நன்மையை செய்யுது. ருத்ராட்சத்துடைய இலை பச்சையாக கிடச்சா வாங்கி கொண்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு மூடி வச்சு அந்த சாறை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு உள்ளுக்கு தண்ணியை குடித்தோம்னா உங்களுக்கு உஷ்ண நோய்கள் மட்டுப்படும். பொதுவாக ருத்ராட்ச மாலையை பற்றி நம்ம பேச வந்தோம். அந்த ருத்ராட்சத்துடைய மூலப்பங்கையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் ருத்ராட்ச மரத்துடைய வேறு அல்லது கட்டையை எடுத்து எட்டி மரத்துடைய கட்டையோடு சேர்த்து கட்டி வீட்டு வாசலில் கட்டி வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், எரிச்சல், புகைச்சல், போராமை போன்றவைகள்லாம் விலகும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா கண் திருஷ்டிக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல ருத்ராட்ச மரத்துடைய கட்டை, எட்டி மர கட்டை 2 சின்ன சின்ன துண்டு வெட்டி கட்டி வைக்கலாம். இது என்ன பண்ணுன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய தேவையற்ற வாயுக்களை விலக்கும் தன்மை உடையது. தன்பால் ஈர்த்து உள்ள சுத்த காற்றை அனுப்பும். நமக்கு கெட்ட கனவுகள் வராது, உடல் ஊதல், தேவையற்ற கற்பனை சிந்தனைகள், கனவுகளெல்லாம் நம்மளை விட்டு விலகிடும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மரம் ருத்ராட்சம். ருத்ராட்சத்துடைய பழம் கண்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியது, தோள்களுக்கு வனப்பு கொடுக்கக்கூடியது, உடலில் இருக்கக்கூடிய சிறை நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது. சிறை நரம்புன்னா என்ன அப்படின்னா, இந்த நரம்பு
இல்லையா? இந்த நரம்பு மேலே பட்ட குறுக்க நிறைய குட்டி குட்டி நரம்புகள் ஓடும். அந்த குட்டி குட்டி நரம்புகள் தான் இந்த பெரிய பெரிய நரம்புகளுக்கு பலம் அளிக்கக்கூடிய தன்மை உடையது. அதுக்கு சிறை நரம்புகள் அப்படின்னு பேர். அதுக்கு பலம் அளிக்கக்கூடியது. இப்படி பல பல மருத்துவ குணங்கள் வந்து இந்த ருத்ராட்சத்தில் உண்டு. அது கூட எப்போ வேண்டுமானாலும் ஏலக்காயுடைய விதைகளை தோலை இல்லை தட்டி சேர்த்து பயன்படுத்துறதுன்றது மிகவும் விசேஷ பலனை அளிக்கக்கூடியது. ருத்ராட்ச கொட்டையை வந்து ஒரு கொட்டைலாம் போடக்கூடாது. ஒத்த கொட்டையை எடுத்து கழுத்தில் மாட்டக்கூடாது. அது நெஞ்சு குழியில் படலாம் அல்லது இந்த தொண்டை குழியில் படலாம். ஒரே ஒரு ருத்ராட்சம் போட்டு அது எந்த முகம் வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் அல்லது நம்பிக்கை. கயிறை கட்டி இந்த கழுத்து குழியில் ருத்ராட்சம் இருக்க மாதிரி மாட்டணும். அல்லது தொண்டை இந்த பின்பக்கத்தில் போகிறதா இருந்தால் அடர்த்தியான மாலைகளை போடணும். ஒத்த மாலையாக இருந்தால் நெஞ்சு குழியில் படுற மாதிரி போடணும். பெண்கள் தாலி அணிவார்களே இவ்வளவு தூரம் அந்த மாதிரி. இந்த இடத்துல கை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு பிரியிற இடம் ரெண்டு தெரியும், ரிப்பு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டின் மாதிரி ஒரு சின்ன ஆட்டின் வடிவத்தில் ஒரு எலும்பு ஒன்று இருக்கும். அதாவது அது எலும்பு கிடையாது, கனத்த சதை. அதை வச்சு இதை பாருங்க, அப்படி தட்டின டக்குன்னு ஒரு சத்தம் வரும் இந்த குழியில். அந்த இடத்துல படும் பொழுது இருதயத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய பகுதி நல்லா வேலை செய்யும். ஏன்னா சுத்த உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய சிவத்தை அளிக்கும் தன்மை வந்து இந்த ருத்ராட்சத்துக்கு உண்டு. அந்த சுத்த உஷ்ணத்தை பெருக்கிறதுக்காக தான் கழுத்தெல்லாம் மாலை போட்டுக்குவாங்க நிறைய பேர். சிலர் கொண்டையில் சுற்றிக்குவாங்க, சிலர் இந்த கைகளில் போடுவாங்க, இந்த மணிக்கட்டில் போடுவாங்க, இந்த இடத்துல போடுவாங்க, இந்த இடத்துல போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துருப்போம். தொப்புள் கொடியை சுற்றி கட்டிக்குவாங்க. காதுகள் பக்கம் வந்து ருத்ராட்சத்தாலேயே கடுக்கன் போட்டுக்குவாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கறது எதனாலன்னா, எந்த இடத்தில் எல்லாம் ருத்ராட்சம் இருக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் அது நன்மையை தான் செய்யும்ன்றதுடைய அடிப்படை. இந்த ருத்ராட்சத்தை வந்து 108 மாலை, 54 மாலை, 51 மாலைன்னு அவங்கவுங்க வசதிக்காக கழுத்தில் போட்டுக்கிறாங்க. போடும்பொழுது இந்த முதுகு தண்டுவடை முடிகிற இடமா இருக்கக்கூடிய பின்பக்க கழுத்து பக்கத்தில் இந்த மாலை படும்போது தேவையற்ற சிந்தனைகளை விளக்கும். காம சிந்தனை, குரோத சிந்தனை, லோப சிந்தனை, மோட்ச சிந்தனை, இப்படி பல விஷயங்களை விளக்கும். அடர்த்தியான கழுத்தில் மாலையை ஒட்ட போடும்பொழுது சுத்த உஷ்ணம் பெருகுவதனால முகத்தில் ஒரு பொலிவு, கண்களில் ஒரு தெளிவு, காதுகளில் ஒரு மலர்ச்சி, நாசியில் வந்து ஒரு சுத்தமான பிராணவாயுவை கொண்டு செல்லக்கூடியதுன்னு பல நன்மைகளை இந்த ருத்ராட்சம் செய்யும். ஏன்னா அது ஒரு மூலிகை, அது ஒரு சிவனுடைய பொருள் அப்படின்னு சொல்கிறத விட அது ஒரு அற்புதமான மூலிகை என்பதை நம்ம வந்து முதல்ல அதை உணர்ந்துக்கணும். அதே மாதிரி ருத்ராட்சம் இன்றைக்கு இந்த தேனிமிச்சை என்று சொல்லக்கூடியது, நெல்லி, இதை இலந்த பழ கொட்டை, இதெல்லாம் ருத்ராட்சம்னு விற்கிறாங்க. அதெல்லாம் போடக்கூடாது. ஒரிஜினல் ருத்ராட்சத்தில் விதை இருக்காது. அந்த ஒரிஜினல் ருத்ராட்சமே விதை தான். பிளந்து பார்த்தா 2 விதை இருந்தால் அது நெல்லிக்கொட்டையாக இருக்கும். தேனி மிச்சையில் அடர்த்தியான சதை இருக்கும். இதெல்லாம் செக்கப் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ருத்ராட்சத்தை வாங்கி பாலில் ஊற வைத்து பசும்பாலில் இழைச்சி நெற்றி பொட்டுலையோ தொண்டைக்குழியிலையோ அல்லது உள்நாக்குலையோ, நாக்கில் உள்நாக்கில் தேன் தடவி நம்ம சாப்பிட்டுன்னு வந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய கடுகடுப்பு, எரிச்சல், ப்ரெஷர், கோபம் இதெல்லாம் வந்த வழிச்சுவடு தெரியாமல் மறைந்து விடும். இன்றைக்கி டென்ஷன் ஒர்க்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையிலேருந்து வயதானவர்கள் வர கடுன்னு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. கணவனானவன் வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தான்னா மனைவி மீது எரிஞ்சு விழுறான், மனைவியானவள் கணவனை எரிஞ்சு விழுறா. குழந்தைகள் 2 பேரையும் கண்டு பயந்து வீட்டை விட்டு வெளியே போய் பக்கத்து வீட்டில் தங்கிட்டு இருக்குங்க. டிவி சேனலில் முழுகுதுங்க, சினிமாக்களில் முழுகுதுங்க. மனம் போன போக்கில் தன் உடலை அசைத்து அதனை நடனம் என கூறி மகிழ்வது போல் மாளுகின்றன. நோய்கள் பெருகுகின்றன. இந்த எல்லாத்துக்கும் விளக்கிறதுக்கு அற்புதமான மூலிகை எதுன்னு பார்த்தா அந்த ருத்ராட்சம். ருத்ராட்சம் மரத்தை வீடுகளில் அல்லது கோவில்களில் கிடைக்கிறவங்க வைக்கலாம். இந்த மருத்துவங்களை நம்மளை விட்டு மறைஞ்சு நிற்கின்றதுனால இதெல்லாம் பற்றி பேசுகிறோம். இந்த ருத்ராட்சத்தை
நம்ம சொன்னோம், பாலில் ஊற வச்சு அந்த பாலை குடிச்சிட்டு வரலாம். இறைச்சி போட விருப்பம் இல்லாதவர்கள் பொதுவாக தண்ணியில் அந்த ருத்ராட்சத்தை வச்சுட்டு இந்த தண்ணீரை குடிச்சின்னு வரலாம். இதெல்லாம் வந்து நம்முடைய நோய்களை தீர்க்கக்கூடியது. இந்த ருத்ராட்சத்தை வந்து நம்ம இப்படி சொன்னோம், இதை இழைச்சி நம்ம தேன் கலந்து உள்நாக்கில் தடவும் பொழுது தொண்டை சம்பந்தமான நோய்கள் வந்து அறவே விலகிடும் ருத்ராட்சத்தில். ஏன்னா வாங்கி ஒரு கொட்டையை முழுசாக யூஸ் பண்ண முடியாது. ருத்ராட்சத்தை பொடிச்சு நல்ல மைய மாவாக அரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா அதில் வந்து சக்கை இருக்கக்கூடாது. இழைச்சி சேர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ருத்ராட்சத்து கூட ஒரிஜினல் சந்தனத்து உள்ள சேர்வேன்னுவாங்க, அந்த ஒரு மாதிரி இருக்கும். அந்த சேர்வை கிடைச்சா இன்னும் நல்ல விசேஷம். சந்தனம், ருத்ராட்சம் இது ரெண்டையும் வெற்றிலை இருக்கு இல்லையா, அதில் தடவிட்டு உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல எப்படிப்பட்ட இரத்த புற்றுநோய்களும் தீர்வு காணும். அதே போல் ருத்ராட்சத்தை வந்து ஏலக்காய், கார்போக அரிசி, கிராம்பு, வெற்றிலை, துளசி இந்த 5ஐயும் ஒன்றா சேர்த்து சமன் கூட்டி காய வச்சு பவுட்ரு அரைச்சி ஒரு சின்ன சிட்டிகை டெய்லி சாப்பிட்டுன்னு வந்தோம்னா தேகம் வந்து கல்பமாகும், அதாவது அழியாத நிலை காணும் அப்படின்றது என்னுடைய சப்ஜெக்டு. அப்போ ஒரு யோகியானாலும் சரி அல்லது போகியானாலும் சரி இந்த மாதிரி மருத்துவ முறைகளை பச்சை கற்பூரத்தை சற்றே கலந்து ஒரு சிட்டிகை ரொம்ப ஒரு ஸ்பூனை திருப்பி அந்த பின்பக்கம் எடுத்து பாலில் கலந்து குடிக்கலாம். தேனில் குழைத்து உண்ணலாம். வெத்தலையை வந்து கம்மாறு வெத்தலைன்னு சொல்லக்கூடிய கருப்பு வெத்தலை மட்டும்தான் இதுக்கு பயன்படும். மற்ற வெத்தலைகள் வந்து இதுக்கு பயன்படாது. இந்த முறைகளை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய தேகத்தில் அழியா நிலை பெறலாம். நம்ம செத்து போனால் கூட நம்ம உடம்பு வந்து அழியாது இருக்கும் நீண்ட நாட்களுக்கு. ஆனால் அது அவசியம்தானா என்பதை நம்ம உணரணும். என் தேகம் அழியக்கூடாதுன்னு. அதே மாதிரி நீண்ட ஆயுள் விருத்தி அளிக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையது. இந்த நீண்ட ஆயுளை கொடுக்கணும்னு சொன்னால் ருத்ராட்சத்து கூட நன்னாரி, ஏலக்காய் இதை தோலோடு போடலாம். நன்னாரி, ஏலக்காய், துளசி, பச்சை கற்பூரம், ருத்ராட்சம் இதெல்லாம் சமன் கூட்டி உண்டம் என்றால் நீண்ட நாள் வாழலாம். பல பேருக்கு நான் 100 வருஷம் வாழணும், 80 வருஷம் வாழணுன்ற ஆசை, 100 வருஷன்றது காமன், அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இதை சமன் கூட்டி அதுவும் சிட்டிகை தான், ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஒரு சின்ன ஸ்பூனுடைய பேக் சைடில் போட்டு ஒரு சிட்டிகை இரவில் பாலில் கலந்து உண்ணும்போது நமக்கு வந்து ஆயுள் விருத்தியாகும். சந்தனக்கட்டையும் சேர்க்கும்போது மூளைக்கு சிறுமூளைக்கு தேவையான பலம் கிடைக்கும். அந்த சிறுமூளை பலம் பெறும் பொழுது நாம் இழுக்கக்கூடிய பிராணவாயு வந்து பெருமூளையை நல்லா பலப்படுத்தும் பொழுது கல்வி ஆற்றல் நன்கு இருக்கும். எதையும் அப்சர்வேஷன் சொல்லக்கூடிய புரிந்து கொள்ளும் திறன் நல்லா இந்த குழந்தைங்களுக்கு வரும். அதே போல் வல்லாரை, அந்த வெற்றிலையில் வெள்ளை வெத்தலை, ஏலக்காய், கிராம்பு, கார்போக அரிசி இந்த 5ஐயும் வந்து பிடிச்சி நம்ம டெய்லி சாப்பிட்டுன்னு வந்தோம்னா நம்முடைய குழந்தைங்க, படிக்காத குழந்தைங்களுக்கு நல்ல பிரெயின் கெப்பாசிட்டி ஜாஸ்தி வரும். அதே போல் நரம்புகள் முறுக்கேறும், உடல் பலம் அதிகரிக்கும், எலும்புகள் பலம் நன்றாக இருக்கும். ஏன்னா ரத்தம் சுத்தம் ஆச்சின்னு சொன்னாலே உடம்புக்கு தேவையான அனைத்து சக்திகளும் அதனுடைய இடத்துக்கு போய் சேரும்போது இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும். அப்போ ஒன்றுலேயும் நம்ம இந்த ருத்ராட்சத்துடைய மகிமையை புரிஞ்சிக்காததுனால நான் ஒரு முகம் போட்டுன்னு இருக்கேன், எனக்கு வந்து சன்னியாசி ஆகிடுவேன். 2 முகம் போட்டேன், அதனால் நல்லா படிப்பாளி ஆகிட்டேன். 3 முகம் போட்டேன், என்னுடைய பகைங்கள்லாம் விலகி போச்சு. இதெல்லாம் கற்பனை. பகை என்று ஒன்றை உருவாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன போராடணுமோ, யாரும் பகையும் கிடையாது, யாரும் நட்பும் கிடையாது. இந்த பகை அல்லது நட்புன்ற இடத்துல நம்ம சறுக்கிறோம். அந்த சறுக்கிறதுனால நம்முடைய சிந்தனைகள் சிதறுகிறது. அந்த சிதறிய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த நமக்கு ருத்ராட்சம் பலன் அளிக்கிறது. ஏன்னா சுத்த உஷ்ணம் அப்படின்னா சிவம்னு அர்த்தம். உடம்புல நமக்கு அக்னி வந்து மூலாதார பகுதியிலையும், காட்டு அக்னி வயிற்று பகுதியிலையும்,
கமலாக்னி கழுத்து பகுதியிலையும் தீபாக்னி நெத்திலையும் செயல்படுகிறது. இந்த 4 நிலை இயக்கத்தில் தான் இன்றைக்கி தவப்பயிற்சி பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க, நான் ஐயா நான் சுழிமுனை பயிற்சி பண்ணுறேன், நான் லலாடஸ்தான பயிற்சி பண்ணுறேன், நான் திரிபுர பயிற்சி பண்ணுறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்குள் அக்னி சரியாக செயல்படலைன்னு சொன்னால் உஷ்ணம் பாஞ்சிரும். அந்த உஷ்ணம் அக்னியை காட்டக்னியாக மாற்றும். வயிறு பகுதியில் காட்டக்னி கமலாக்னியாக மாற்ற விடாது. கமலாக்னி மாறாத பட்சத்தில் தீபாக்னி உங்களுக்கு சேராது. முழு உஷ்ணமும் முதுகுத்தண்டு வழியாக தலையில் அடிக்கும். அப்போ கண் எரிச்சல் வரும். பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் கோபம் வரும், ஒரு கடுகடுப்பு, ஒரு சோம்பல், அதிக தூக்கம் அல்லது தூக்கம் இன்மை, இந்த நோய்களெல்லாம் உண்டாயிடும். இதெல்லாம் தவிர்ப்பதற்காக சந்தனக்கட்டையில் இந்த ருத்ராட்சத்தை 2 பொருள் போதும் சேர்த்து அரைச்சி அல்லது இழைச்சி நாவில் தடவுறதில், கொஞ்சம் பால் குடிக்கிறதுல ரொம்ப நல்ல பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். நமக்கு ஒரு மரத்துடைய அல்லது ஒரு கனியுடைய அல்லது அதனுடைய விதையுடைய இலையுடைய காம்பு தண்டு வடம் வேர் இதனுடைய தன்மைகள் புரியாததுனால மூலிகை மர்மம் தேடி அலையிறோம். அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, மூலிகை மர்மம் அறிந்தது போல் எழுதி வச்சுட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த மக்களை பற்றி அவங்களுக்கு கவலைப்படுறது இல்லை. தன்னுடைய தேவைகளாக காசு மட்டும் முக்கியத்துவம் வகித்தா, முன்னிலை வகித்தால் இந்த மருத்துவம் செத்து போயிடும். இந்த மருத்துவத்தை அனுபவ ரீதியாக தான் நாங்கள் இதை யோகி நடராஜ ஆசிரமம் மூலமாக சொல்லின்னு இருக்கோம். இதுக்காக எங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்து இந்த மக்களுக்காக சேவை புரியணுன்ற ஒரு நோக்கத்தில் இதை செய்துன்னு இருக்கோம். இதுக்கு அருள்ஜோதி தொலைக்காட்சி எங்களுக்கு மிக உதவியாகவும் பேருதவியாக இருக்குன்றதை மறுக்க முடியாது. அப்போது ஒரு மூலிகையிலையும் ஒரு விசேஷங்கள் இருக்குது. அதில் மிகவும் தெய்வ சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ருத்ராட்சம் மிக மிக முக்கியத்துவமான பங்கு வகிக்குதுன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. கடவுள் என்ற சொல்லானாலும் சரி, தெய்வம் என்ற வழியானாலும் சரி, தேவதா என்கிற பிரிவானாலும் சரி, அதை வணங்கும் மனிதனானாலும் சரி, இந்த மூலிகை மருத்துவத்துடைய மகத்துவத்தை புரிஞ்சிக்கலன்னா தெய்வமும் கிடையாது, தேவதாக்களும் கிடையாது, கடவுளும் கிடையாது, அதை வழிபடும் மனிதனும் கிடையாது. அப்போது எல்லாத்தையும் நமக்கு ஒரு சேர அளிப்பதில் மிக முக்கியமான மூலிகைகள், தெய்வாம்சம் நிறைந்த மூலிகைகளில் முதலிடம் வகிப்பது ருத்ராட்சம். அந்த ருத்ராட்சத்தை தவறாக நம்ம போதித்து மற்றவர்கள் மீது திணிப்பதை விட அதன் மருத்துவ பயன்களை விளக்குவோமானால் ஊரெங்கும் ருத்ராட்ச மரம் இருக்கும், நோய்களும் விலகும். அவனுடைய பூ நல்ல பயன், அவனுடைய பிஞ்சி நல்ல பயன், அவனுடைய காய் நல்ல பயன், அவனுடைய கனி நல்ல பயன். அந்த கனியில் இருக்கக்கூடிய விதை கழுத்தில் மாற்றமே அது அதை விட பலன். ஒரு பிஞ்சி ருத்ராட்ச பிஞ்சி நமக்கு கிடைச்சா நிறைய எடுத்து வச்சுக்கிங்க. அது கூட அதிமதுரம், சுக்கு, மிளகு, திப்பில்லி, இந்த இது கிச்சிலிக்கான்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, கடைகளில் இப்போ நிறைய கிடைக்கிது. அந்த கிச்சிலிக்காவை வாங்கி தோலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது கூட இந்த ருத்ராட்சத்துடைய பிஞ்சி, சுக்கு, மிளகு, திப்பில்லி இதெல்லாம் சேர்த்து வச்சு பொடிச்சு நல்லா மாவாக அரைச்சி கொஞ்சமாக போடணும். ருத்ராட்ச பிஞ்சை 4 பங்கு, மற்றதுனா இது 1 பங்கு இருந்தால் போதும். போட்டு கொஞ்சம் நெய் வார்த்து பிசைந்து உண்டால் எப்படிப்பட்ட வாதங்கள், அதாவது இந்த வயிற்று நோய்களும் தீரும். உடம்பில் இருக்க கல்லடைப்பை எடுக்கிறதுல அற்புதமான மூலிகை ருத்ராட்ச பிஞ்சு. அந்த ருத்ராட்ச பிஞ்சியை கொண்டு தட்டி வச்சு கொஞ்சம் வில்வ பிஞ்சு, எல்லாமே பிஞ்சு, வில்வ பிஞ்சை வச்சு அந்த இது பார்த்துருப்பீங்க காலில் நெருஞ்சி முள், அதை போட்டு எல்லாம் மாவாக அரைச்சி 1 ஸ்பூன் வச்சு அந்த 1 ஸ்பூன் விஷயத்தில் வாழைத்தண்டு சாறு கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டு கலக்கி ஒரு 7 நாள்லேருந்து 21 நாள் குடிச்சிங்கன்னா எப்படியப்பட்ட கல் அடைப்புகளும் நீங்கிடும். கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது விலகிடும். அந்த கிட்னி ஸ்டோன் விலகுனாக்கா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த நீர் சுருக்குன்னு சொல்லுவோம். அடிக்கடி யூரின் போயினே இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போயிட்டே இருப்பாங்க. வைத்தியர்கிட்ட போனோம்னா டாக்டர் என்ன சொல்லுவார்னா, உங்களுக்கு சுகர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். அது சுகர், இன்னும் நீர் சுருக்கு ஏற்படுறது சுகரால் இல்லை,
இந்த மாதிரி தேவையற்ற உணவுகளை நாம் உண்பதால் உண்டாகுது. அதுக்கு மேற்சொன்ன மருந்துகள் வந்து நல்ல பலன் அளிக்கக்கூடியது. ஆக ருத்ராட்சம் நம் வாழ்வில் ஒன்றிய ஒரு சிவாம்சம், ஜீவன். இந்த ஜீவன் சிவமாக மாறுவதற்கான அடிப்படை என்பது தான் அந்த ருத்ராட்சத்துடைய தனித்தன்மை. அந்த ருத்ராட்சத்துடைய வேர், காய், பூ, கனி, அதனுடைய விதை, அதான் ருத்ராட்சம்னு சொன்னோம். அது எல்லாத்தையும் பலனை பார்த்தோம். அந்த மரத்துடைய பட்டை நமக்கு ஒரு அருமையான கிருமி நாசினி. சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், என் முகத்திலலாம் வங்குப்படை வந்திருக்கு, இதெல்லாம் எப்படி நீக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வந்து என்ன பண்ணலாம், ருத்ராட்ச மரம் கிடச்சா அதனுடைய பட்டைகள், அந்த பட்டைகளை வெட்டினீங்கன்னா அதில் பிசின் வரும். அந்த பிசின் கூட யூஸ் பண்ணலாம். அந்த பட்டைகளை வந்து நன்று காய வச்சுட்டு மகுடம்பூ, அதே மாதிரி இந்த தாழம்பூ, நீங்கள் இதெல்லாம் கிடைக்கும், கடையில் காஞ்சி போனதே கிடைக்கும். மகுடம்பூ, தாழம்பூ, ருத்ராட்ச பட்டை, அதே மாதிரி ஏலம், சந்தனம், கார்போக அரிசி, இந்த செம்பருத்தி பூவு, அதே மாதிரி இந்த தவணம்னு சொல்லி விற்பாங்க, அது இது அந்த கடையில் தவணம், மருன்னு சொல்லி விற்பாங்க. அதெல்லாம் வாங்கி ஒன்றா நல்லா காய வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி சலிச்சு திரும்பி அரைச்சி மைய அரைச்சி வச்சுட்டு அது கூட பால் சேர்த்து உடம்பு பூரா தடவிக்கலாம். சற்று முரட்டுத்தோல் உடையவர்கள் வந்து ஆரஞ்சு பழத்தோல் அது கூட சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழ சாறு அது கூட பிழிஞ்சு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கலக்கி பேஸ்டாக்கி உடம்புலெல்லாம் நல்லா தடவிக்கலாம். தடவிட்டு முகத்தில் நல்லா தடவலாம். தொண்டை குழிகளில், மார்பக பகுதி, கழுத்து பகுதியிலலாம் தடவிட்டு பொறுமையாக குளிக்கலாம். நல்லா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு நல்லா குளித்தோம்னா உச்சந்தலையில் முகத்திலலாம் தடவி விட்டோம்னா கண்களில் ஒரு குளிர்ச்சி, ஒரு மலர்ச்சி, கண் தெளிவு, இந்த கண் ப்ரெஷர் சொல்லுவாங்க, ஐ ப்ரெஷர்னுவாங்க, அந்த ப்ரெஷரெல்லாம் போயிடும். ஏன்னா இதனுடைய விஷயங்கள் இப்படி தான் இருக்குது. தேகம் வந்து கருப்பானவர்களுக்கு மாறும், தோல் நோய் கண்டவர்களுக்கு அந்த தோல் நோய் விலகும். எந்த இடத்துல தான் சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தோல் நோய் உண்டானவங்களுக்கு கருப்பாக காப்பு காய்ச்சிரும். இல்லை அந்த நோயுடைய சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கோ, இல்லை சராசரி பூச்சிக்கடியில் மாட்டினவங்களுக்கு கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். அதெல்லாம் நீக்கிறதுக்கு இது வந்து பசும்பால் ஊற்றி நல்லா கலந்து மூஞ்சியில் நல்லா பேஸ்ட்டு போட்டு அமைக்கிடலாம் எங்கே இருக்கோ. ஏன்னா யாருமே முகத்தை வசீகரமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, உடலுடைய கீழ்ப்பகுதியை பற்றி யாரும் கவலைப்படுறது இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இதை பூசும்போது 12 மணி நேரம் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இது அனுபவபூர்வமாக நாங்கள் பல பேருக்கு இதை கொடுத்துருக்கோம், இந்த மருந்துகளை அரைச்சி. அதனால் அவங்க கண்ட ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லலாம். 12 மணி நேரம் காலையில் நீங்கள் 6 மணிக்கு எழுந்து இந்த பவுடரை போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு ஆஃபீஸ் போனீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வரும்பொழுது காலையில் எப்படி நீங்கள் கிளம்புனீங்களோ அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு அப்படியே அந்த 12 மணி நேரத்துக்கு இருக்கும். அந்த ஒரு மலர்ச்சி இருந்ததுன்னு சொன்னாலே இவங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலிருந்து விலகிடும். எப்போவுமே ஒரு தெளிவான சிந்தனைகள் தான் வந்து நமக்கு நல்வழிப்பாதையாக அமையும். அந்த நல்வழிப்பாதையை வந்து எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் இந்த மருத்துவங்கள்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் பரிசாக இருக்குது, கொடை. ஆக அந்த ருத்ராட்சத்தில் வந்து பேணி வளர்க்கப்பட வேண்டிய ஒரு மரம். அந்த மரத்தை கோவில்களில் வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இடம் வாய்ப்பு வசதி இருக்கும், வீட்டில் வச்சு பயன்படுத்திக்கலாம். அந்த மரத்தை சுற்றி வந்தீங்கன்னாக்காலே உங்களுக்கு அந்த காற்று உங்களுக்கு தூய சிந்தனைகளை கொடுக்கும். தவம் செய்கிறவங்க வந்து போதி மரத்தை தேடுவாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அல்லது இமயமலையில் போன்ற இடத்துங்களில் இந்த மரத்தை வளர்த்து அந்த மரத்துடைய காற்றை சுவாசம் பண்ண ஆரம்பித்தாலே, அந்த மரத்துலேருந்து பட்டு வரக்கூடிய காற்றை சுவாசம் பண்ணாலே நமக்கு நல்ல தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியிருக்காது, குழப்பம் இருக்காது, நல்ல தவம் கூடும்.
நம்முடைய சராசரி தேவைகளை அழகாக பூர்த்தி செய்யக்கூடிய அற்புத மரம் ருத்ராட்ச மரம். ருத்ராட்சத்தை கழுத்தில் போடுறதா இருந்தால் ஒத்த காயாக இருந்தால் தொண்டை குழியில் போடுங்க, இல்லை நெஞ்சு குழியில் போடுற மாதிரி போடுங்க. டைம் கிடைக்கிற கழுத்து பூரா போடுங்க. கழுத்தில் பின்பக்கத்தில் பட்டுதுனாலே உடம்பில் இருக்க தச வாயுக்கள் சீராக செயல்படும். இந்த தச வாயுக்கள் இயக்கம் தான் பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், கூர்மன், கிரிகரன், நாகன், தனஞ்சயன், தேவதத்தன்னு 10 நிலைகளை பிரிக்கிறாங்க. இந்த தனஞ்சயன் வாயுன்றது தான் நம்முடைய ஆன்மாவாக இருக்குன்றத பலமுறை நம்ம சுட்டி காமிச்சிருக்கிறோம். அந்த ஆன்மாவுடைய அடர்வை இந்த நவ வாயுக்கள் 9 வாயுக்கள் தூய்மைப்படுத்தி கொடுத்தா அந்த ஆன்மான்னு சொல்லக்கூடிய 10வது வாயுவாக இருக்க தனஞ்சயன் வாயு மிகவும் நேர்த்தியாக செயல்படும். நோய்களை விலக்கும். உடலில் அதாவது இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோமே, வளைவு நெளிவுத்தன்மைகள் எந்த வயசுலேயும் ஒரு 60 வயசு 70 வயசு ஆனால் கூட காலை மடக்கி கழுத்து மேலே போடலாம், என்ன ஒன்றாலும் பண்ணலாம். அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கறதுல இந்த ருத்ராட்சம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தான் 108 வகையில் சிவன் தாண்டவம் ஆடுறார். 108 சிவ தாண்டவத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிற ஒரு மகா மூலிகைகளில் ருத்ராட்சம் என்பது முதலிடம் வகிக்கிறது. அந்த ருத்ராட்சத்தை அனைவரும் பயன்படுத்தி நற்பேறு அடைய வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். அந்த மரம் ஒதுக்கப்பட மரம் இல்லை, வேண்டிய மரம் இல்லை, விலக்கப்பட வேண்டிய மரம் இல்லை, வணங்கப்பட வேண்டிய மரம். ஏன்னா நமக்கு வழிகாட்டுவதால் ஒரு அற்புதமான குரு உலக மக்களுக்கு தொட்டு காட்டாத வித்தையும் சொல்லுவாங்க இல்லையா, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு. தொட்டு காட்டாத வித்தையும் சுட்டு போடாமலே வரும் இந்த ருத்ராட்ச மரத்தில். அவ்வளவு அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மரத்தை நம்ம எங்கெங்கேயோ அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாம். கிடைக்கிற இடத்துல அதை வாங்கி வளருங்க. உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் யோகி நடராஜ ஆசிரமத்தில் பாருங்கள். அங்கே அவங்க அந்த கன்று கொடுப்பாங்க. வீட்டில் வச்சு நல்லா வளர்க்கலாம். எந்த இடத்துக்கு தேவையோ அங்கே வச்சு அதை வளர்க்கலாம். அதை வளர்த்து இந்த உலக மக்களுக்கு நன்மையை செய்வோம். ஊர் மக்களை நன்மையாக செய்வோம். ஊர்கள் வளரட்டும், உள்ளங்கள் பெருகட்டும், அன்பு மலரட்டும், அற்புதம் விளையட்டும். இதற்கு சிவாம்சம் பொருந்திய அந்த ருத்ராட்சம் வழி செய்யட்டும் என்று கூறி அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்களை கூறுகிறேன்.